சரி, இன்னைக்கு பாரு நம்ம பிரேஃபீட்ல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு எவ்வளோ கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 300 கொஷின்ஸுங்களா எவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஒரு 324 கொஷின் நம்ம டாபிக் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் டோட்டலா. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா which statement is a true about பிரயோஃபைட் அப்படின்னு கேட்குறாங்க. பிரயோஃபைட்டுகளை பற்றி வந்து பின்வரும் கூற்றுக்களில் எது சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. நமக்கு சரியானது எதுனா கேமிட்டோபைட்டிக் தான் நமக்கு வந்து டாமினன்ட். சரிங்களா, ஓங்கிய கேமிட்டக தாவரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பிரயோஃபைட் இஸ் கால்ட் தி ஆம்பிபியான்ஸ் ஆஃப் தி பிளான்ட் கிங்டம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு கண்டிப்பா என்ன தேவை அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு தேவை. ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு ஆல்ரெடி 2013 பிஜிடிஆர்பிலேயே ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, நீந்தக்கூடிய விந்து அணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரயோஃபைட்ல காணப்படும். அதே மாதிரி கண்டிப்பா நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கிறதுக்கு நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க, which feature is absent in bryophyte. பிரயோஃபைட்ல என்ன இல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. வாஸ்குலர் டிஷ்யூ, சைலம், புளோயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரயோஃபைட்ல நமக்கு கிடையாது. அடுத்து fourth கொஸ்டின் பாருங்க, what aids the spore dispersal in some liverworts like Marchantia அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மார்க்கென்ஷியாவுனா என்ன வருங்க, இலேட்டஸ் வரும். இலேட்டஸ் என்னதுங்க, ஹாப்ளாய்டா டிப்ளாய்டான்னு கேட்டானா என்ன சொல்லணுங்க ஆன்சரு? இலேட்டஸ் என்ன, டிப்ளாய்டு. இலேட்டஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டிப்ளாய்டுன்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, பெரிஸ்டோமல் டீத்னு கேட்டாங்கன்னா நமக்கு வந்து பாலிட்ரைக்கம், புனியரியா இதுல பார்க்கலாம். 16 + 16 இந்த மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா இது அரேஞ்ச் ஆகும். இது எல்லாமே நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன். காலிப்ட்ரா எதுல இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்ன, சீட்டானா எதுல இருக்கும், எது லாங் ஷீட்டா இருக்கும், எதுல சீட்டா இருக்காது, இது எல்லாமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஸோ நமக்கு வந்து இந்த கொஸ்டினை பார்க்கும் போதே 4 ஆப்ஷனையும் பார்க்கணும். சரிங்களா, பெரிஸ்டோமல் டீத் உடனே டக்குனு புனேரியாவுக்கு போகணும், பாலிட்ரைக்க நினப்பு வரணும், அது எங்க இருக்கும், என்ன வேலை செய்யும் அப்படிங்கறது மைண்டுக்கு வந்துடணும். இலேட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கென்ஷியாவில் இருக்கு. அதே மாதிரி நம்ம ஜங்கரமனைல்ஸ்ல ஒரு சில பீசிஸ்ல வந்து பார்த்திருப்போம் இலேட்டஸ் அப்படிங்கிற அமைப்பு. பாலிட்ரா எங்க இருக்கும், எதோட ஃபங்க்ஷன் என்ன, சீட்டானா சீட்டோட வேலை என்ன அப்படிங்கிறது ஃபுல்லாவே என்ன பண்ணணும் அப்படின்னா மைண்டுக்கு வரணும். இப்படிதான் ஒரு கொஸ்டினை வந்து பார்க்கணும். பார்க்கும்போது 4 ஆப்ஷனுக்கான என்ன கொஸ்டின் நமக்கு கேட்பாங்கிறதையும் நம்ம மைண்ட்ல வைக்கணும். அடுத்தது the main plant body of most bryophyte பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டாங்கன்னா இது வந்து கேமிட்டோபைட்டிக் தான் நமக்கு டாமினன்ட். அடுத்த கொஸ்டின் பாருங்க, the bryophyte refer to the amphibians of the plant kingdom. ஏன் அந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன தேவை அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது கண்டிப்பா வேணும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க, which of the following dominant stage in the life cycle of bryophyte அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா ஹாப்ளாய்ட், கேமிட்டோபைட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நீங்க ஆன்சர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம மிஸ்டேக் இல்லாம ஆன்சர் பண்ணுவோம். பார்க்கறதுக்கு இங்க சிம்பிளா தெரியும். நம்ம எக்ஸாம் ஹால்ல போய் உட்காரும் போது சின்ன சின்ன விஷயம்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தப்பு பண்ணிடுவோம். அதனாலதான் உங்களுக்கு வந்து இவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுத்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணக்கூடியது. சரிங்களா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி பாருங்க இதுலயே நான் உங்களுக்கு 324 கொஸ்டின்ஸ் பக்கம் கொடுத்துருக்கேன். அது போக உங்களுக்கு டாபிக் வைஸும் கொஸ்டின் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 200 கொஸ்டின்ஸ் பக்கம் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில இருந்து நம்ம ஒரு 500 கொஸ்டின் பிரயோஃபைட்ல இருந்து நம்ம ஃபுல்லா பாக்குறோம். அப்படிங்கிற பட்சத்துல இதை மீறி கொஸ்டின் போயிருமானா போகாது. சரிங்களா, அப்ப அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணலாம். சொன்ன மாதிரி இப்ப இந்த 4 ஆப்ஷன் இருக்குன்னா 4 ஆப்ஷனுக்கு என்னென்ன வரும் அப்படிங்கறது இன்க்ளூடிங் நீங்க சேர்த்து படிக்கணும். பிரயோஃபைட் லேக் ட்ரூ ரூட்ஸ், உண்மையான வேர்கள் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. The structure for the anchoring is called, அதாவது நிலைநிறுத்துவதற்கு எதை பயன்படுத்துது அப்படின்னா ரைசாய்டுகள் அப்படிங்கிற அமைப்பை தான் என்ன பண்ணுது அப்படின்னா இது பயன்படுத்துது. அடுத்து ஜம்மா கப், ஜம்மா பேஸ் பண்ணி கேட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் வரக்கூடியது யாருன்னா மார்க்கென்ஷியா தான் என்ன பண்ணுவாரு, இது வருவார். சரிங்களா, அதே மாதிரி ஒரு ஜம்மா எத்தனை தாலஸ் உருவாக்கும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா 2 தாலஸ வந்து இது உருவாக்கும். அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க, இந்த மாஸ் the first stage of the gametophytic that develop directly from the
ஸ்போர் இஸ் கால்ட் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா, அதுக்கு என்ன பேர் அப்படின்னா புரோட்டோனிமா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எதுல கேட்கறாங்கன்னா மாஸ்ல தான் கேட்கறாங்க. சரிங்களா, எதுல சிம்பிள் ஸ்போரோபைட் இருக்குதுங்க. இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, சிம்பிள் ஸ்போரோபைட் அப்படின்னு கேட்டா எதை ஆன்சர் பண்ணணுங்க? ரிக்ஸியா தான் நமக்கு என்னன்னா சிம்பிள் ஸ்போரோபைட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இருக்கு. நமக்கு வந்து ஆல்ரெடி நிறைய தடவை கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கான கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுக்கணும். அடுத்து 16வது கொஸ்டின் பாருங்க. which is the considered dominant space அப்படின்னா gametophytic space தான். நீர்நில வாழ்வன அப்படின்னு நமக்கு வந்து அழைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா சேம் நாம ஏற்கனவே பார்த்ததுதான். கண்டிப்பா வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னா வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியமான ஒண்ணு. சரிங்களா, இதுல பொறுத்த வரைக்கும் பிரியோபைட்டுகளை நிலைநிறுத்துவதற்கு எதை பயன்படுத்துதுன்னு கேட்டாங்கன்னா ரைசாய்டுகளை தான் பயன்படுத்துது. ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி தெரியும். நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும் போதும் அது நம்ம கன்ஃபியூஸ் இல்லாம ஆன்சர் பண்ற மாதிரி கொடுத்துருக்கேன். புரோட்டோனிமா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது எந்த தாவரத்தை, அதாவது எந்த இதுல வந்து நமக்கு பிரியோபைட்ல காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு புரோட்டோனிமாங்கிற இளம் உயிரிநிலை எதுல பார்க்க முடியும்னா மாஸ் புனேரியாவில் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னா பார்க்க முடியும். அடுத்தது பாருங்க, பிரியோபைட் ஸ்போரோபைட் பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ பாராசைட்டிக் ஆர் செமி பாராசைட்டிக் அண்ட் த கேமிட்டோபைட்டிக். சரிங்களா, ஒரு ஸ்போரோபைட்டுங்கிற கேரக்டர் உருவானாலும் கூட எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கேமிட்டோபைட்டை தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். இந்த தாவரம் எதுக்காக கேமிட்டோபைட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கு, நம்பி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா ஃபுட்டுக்காக நம்பி இருக்கு. ஏன்னா உணவை தயாரிக்கிறது யாருன்னா கேமிட்டோபைட்டு தான். அடுத்து வாட் இஸ் த காமன் புனேரியா ட்ரையாப்ட்ரிஸ் அண்ட் ஜிங்கோ, இது எல்லாத்துலயும் மூணுலயும் பொதுவான பண்பு எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுல மூணும் பொதுசா என்ன இருக்கு அப்படின்னா பிரசன்ஸ் ஆஃப் ஆர்கிகோனியா. ஆர்கிகோனியாங்கிறது வந்து புனேரியா ட்ரையாப்ட்ரிஸ் ஜிங்கோல வந்து பொதுவா நமக்கு என்ன பண்ணது அப்படின்னா காணப்படுகிறது. அடுத்து 17வது கொஸ்டின், இன் மாஸ் asexual reproduction often involve the formation of அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, asexual reproduction பொறுத்த வரைக்கும் இன்வால்வ் ஆகக்கூடியது என்ன அப்படின்னா both B and C, fragmentation of the thallus இருக்கு, budding secondary protonema அப்படிங்கிற பண்புமே இருக்கு. அடுத்து 18வது கொஸ்டின் பாருங்க, ஊகேமி ப்ரொடியூசிங் எக் அண்ட் ஃபிளஜெல்லா ஸ்போம் இஸ் ஃபார்ம் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா பிரியோபைட்னாலே நமக்கு தெரியும் ஊகேமியோட கேரக்டர் தான் சொல்லிட்டு. ஏன்னா இந்த கொஸ்டின் தான் நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா 2021ல நமக்கு கேட்ட கொஸ்டின். பிரியோபைட்ல எது டாமினன்ட்னா ஊகேமி தான் நமக்கு வந்து டாமினன்ட். சரிங்களா, அதே மாதிரி நம்ம பிஆர்டி யூஜிடிஆர்பி பார்க்குறோம் இல்லையா, அதுலேயும் நான் உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ அதுவும் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேப்பரையும் நம்ம ஆப்ல இருக்கிறத டவுன்லோடு பண்ணி நீங்க டெஸ்ட் எழுதி பாருங்க. சரிங்களா, அதனால அதுலயுமே நமக்கு நிறைய பேசிக் இருக்கு. அதுலயும் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஊகேமி பொறுத்த வரைக்கும் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். 19வது கொஸ்டின் பாருங்க, which structure small multicellular asexual bud found in a gemma cups enabling the new plant to grow. சரிங்களா, அப்ப ஜம்மா கோப்பையில் காணப்படும் சிறிய பல செல்லுலார் பாலிலா மொட்டுக்கள் யாவை அவை புதிய தாவரங்களை வளர உதவுகிறது. சரிங்களா, ஆக்சுவலா இது வந்து நமக்கு ஆன்சரே வந்து பாத்தீங்கன்னா ஜம்மா அப்படின்னு சொல்லக்கூடியதான். இங்கே இருக்கு ஆன்சரே வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இதை நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுக்கும்போது அதுக்கான ஆன்சரே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸும் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம வந்து எது இப்படி இங்க இருக்குது இங்க எப்படி உடனே ஆன்சர் வருமோ அப்படின்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா எக்ஸ்ட்ரா ஓவர்லாம் திங்க் பண்ணக்கூடாது. இங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க அதான் ஆன்சர் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டணும். எப்பயுமே ஒரு சில விஷயம் நம்ம எக்ஸாம் எழுதும் பொழுது ஒரு சில கொஸ்டினுக்கு திங்க் பண்ணலாம், ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா திங்கே பண்ணக்கூடாது, இதுதான் வரும் அப்படின்னு போட்டணும். சரிங்களா, அப்பதான் என்ன பண்ணும் அப்படின்னா ஆன்சர் கரெக்டா இருக்கும். எக்ஸ்ட்ரானரியா நம்ம யோசிச்சோம்னா தப்பா போயிடும். சரிங்களா, அது ரொம்ப முக்கியம். அடுத்து 20வது கொஸ்டின் பாருங்க, fragmentation where the thallus break apart it is a significant type of the vegetative propagation அப்படின்னு கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா பிரியோஃபைட். இதை நம்ம அந்த கொஸ்டின் இதுல வந்து எடுத்துட்டு இருக்கோம்.
21 பாருங்க, மாஸ்களில் பாலிலா இனப்பெருக்கம் முக்கியமான பின்னொன்றால் எதில் நிகழ்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடியது மாஸ். இப்ப இந்த கொஸ்டினை படிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் மெத்தடுக்கு போகணும். எது வராது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப அவங்க கொஸ்டின் கேட்டிருக்கிறது வந்து பாலிலா இனப்பெருக்கம், இங்க மாறுதான், இங்க வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் தான் இருக்கு. இந்த கொஸ்டின் இந்த இடத்துல எழுதிக்கங்க, உடல இனப்பெருக்கம்னு போட்டுங்க. என்ன இனப்பெருக்கம் அப்படின்னா உடல இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்ப உடல இனப்பெருக்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே நமக்கு என்ன அப்படின்னா fragmentation, budding and secondary protonema. தமிழ் இதுல கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் இதாயிருச்சு, இதை மாத்திங்க. இந்த இடத்துல உடல இனப்பெருக்கம்னு போட்டுங்க. அடுத்து 22வது கொஸ்டின் பாருங்க, ஜம்மா ஸ்பெஷலைஸ்டு வெஜிடேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் காமன்லி ஃபவுண்ட் இன் அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா ஜம்மாங்கிற வார்த்தை வந்தாலே ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து மார்க்கன்ஷியா தான். சரி, ஜம்மா அப்படிங்கிறது வந்து சிறப்பாக விவரிக்கிறது எதை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னா ஜம்மா பொறுத்த வரைக்கும் மல்டி செல்லுலார் கிரீன் ஏசெக்சுவல் பட். இது நோட் பண்ணீங்க, இது வரைக்கும் இந்த கொஸ்டின் மாதிரி கேட்டது கிடையாது. ஜம்மா பொறுத்த வரைக்கும் பல செல்களை கொண்டது, அதே மாதிரி பசுமையானது, ஏசெக்சுவல் பட். சரிங்களா, நமக்கு வந்து பாலிலா மொட்டுக்களை கொண்டது. அடுத்து 24 பாத்தீங்கன்னா, where the gemma located on the plant body in liverworts, எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இது எங்க இருக்கு அப்படின்னா in small receptacle is called the gemma cup in the thalli. தாலஸ்களில் உள்ள ஜம்மா கோப்பைகள் எனப்படும் சிறிய கொள் கலன்கள்ல வந்து நமக்கு காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 25, asexual reproduction bryophyte does not involve. இதுல பொறுத்த வரைக்கும் ஊகேமி எதுல இன்வால்வ் ஆகல அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கும் போது ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு, ஜெம்மா இருக்கு, பட்டிங் அண்ட் செகண்டரி புரோட்டீனமா இருக்கு. ஊகேமி மட்டும் வராது. ஏன்னா ஊகேமி பொறுத்த வரைக்கும் எதுல வரும் அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்ல வரும். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து நமக்கு ஊகேமி. அடுத்து 26வது கொஸ்டின் பாருங்க, which method is a common for asexual reproduction in mass bryophyte அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு பொதுவா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா fragmentation and budding அப்படின்னு சொல்லக்கூடியது. உங்க கொடுத்திருக்கிறது asexual reproductionக்கு மாஸ்ல கேட்டிருக்காங்க. அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்க, what are the small disc like structure for vegetative propagation in Markansia liverworts சொல்றாங்க. இப்ப இதுல வந்து நமக்கு மார்க்கன்ஷியான் வருது, அதே மாதிரி நமக்கு வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னா ஜெம்மா தான். சரிங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி எது வராதுங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்து ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இஸ் a bryophyte like moss primary in wall அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா breaking the plant body into fragment, துண்டு துண்டா நமக்கு என்னது அப்படின்னா உடையக்கூடியது. The structure involved the sexual reproduction Antheridia archigonia primarily linked to எதோட ஆர்கிகோனியம் இந்த மாதிரி கேரக்டர்லாம் வருது அப்படின்னா இது வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா ரெக்வயரிங் வாட்டர், நீர் இல்லை அப்படின்னா நமக்கு இங்க கருவுறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியதே கிடையாது. அடுத்து 30வது கொஸ்டின் பாருங்க, இந்த லைஃப் சைக்கிள் bryophyte asexual reproduction like ஜம்மா fragmentation இதெல்லாம் எதுல வருது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா rapid propagation and colonization, விரைவான பரவல் மற்றும் குடியேற்றத்துல வரக்கூடியது அந்த ஜம்மா துண்டாதல் அப்படிங்கிற முறையெல்லாம். 31வது கொஸ்டின் பாருங்க, புரோட்டோனிமா ஸ்டேஜ் இன் மாசஸ் பிரைமர்லி டெவலப் ஃப்ரம் அப்படின்னு கேட்கிறாங்க. புரோட்டோனிமா ஸ்டேஜ்ல பொறுத்த வரைக்கும் முதன்மையாக இதுல இருந்து உருவாகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்போர் தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் எது வரும்னா ஸ்போர் வரும். 32 பாருங்க, ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஜைகோட் இன் bryophyte, கருவுறுதலுக்கு பிறகு bryophyteல் உள்ள கருமுட்டை அதாவது ஜைகோட் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து நமக்கு டெவலப் இன்டு மல்டி செல்லுலார் ஸ்போரோபைட்டா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா முளைக்கும். பல செல் வித்துவிரியாக நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். அடுத்து 33, இது நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். கண்டிப்பா நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா
நிலத்துல வாழணும், அதே மாதிரி கருவுறுதலுக்கு கண்டிப்பா என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது முக்கியம். 34வது கொஸ்டின் பாருங்க. which statement about sexual reproduction bryophyte is correct அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மேல் கேமிட் ஆந்த்ரோசாய்ட் soon to egg. சரிங்களா? மேல் தான் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபீமேலை நோக்கி மூவ் பண்ணி போகும். அடுத்து 35 the male sex organ bryophyte is called என்ன பேருன்னு கேக்குறாங்க. சரிங்களா? மேல் செக்ஸ் ஆர்கனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆந்த்ரிடியம். ஃபீமேல் செக்ஸ் ஆர்கனுக்கு என்ன பேர் பாத்தீங்க அப்படின்னா bryophyte which produces a single egg. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்கிகோனியம். bryophyte reproduction character அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பொதுவா நமக்கு வந்து oogamie. இது கேட்ட क्वेश्चन. with motile sperm. 38வது क्वेश्चन பாருங்க. the sporophyte generation is a bryophyte அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவா இதுல வந்து எப்படி இருக்கு அப்படின்னா dependent on the gametophytic. எதுக்காகனா கண்டிப்பா ஃபுட்டுக்காக நம்ம இதை நம்பி தான் ஆகணும். 39வது क्वेश्चन பாருங்க. the male and female sex organ in bryophyte எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா multicellular and charcuted. நடத்தும் போது நம்ம பார்த்திருக்கோம். இந்த சாக்கெட் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் அடுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கும். நம்ம உங்களுக்கு டயக்ராம்லயே காட்டியிருப்பேன். சோ இதை பார்த்து வச்சுங்க. 40வது क्वेश्चन பாருங்க. earliest known as a fossil bryophyte the Devonian period அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆக்சுவலா ஸ்போரோகோனிட்டிக்ஸ் எக்ஸ்போர்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது டிவோனியன் காலத்தை சேர்ந்த அறியப்பட்ட மிக பழமையான புல்லுயிரி தாவர புதை வடிவம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப earliest fossil அந்த டிவோனியன் காலகட்டத்தில் இருக்கக்கூடியதான் இந்த பீசஸ். அடுத்து what is the nature of the male gamete anthrozoid in bryophyte? எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. பொதுவா வந்து பை பிளஜர்லேட் அண்ட் மொட்டைல். இரு கசையிலை கொண்டது, நகரக்கூடியதாகவும் இருக்கும். 42 பாருங்க. which is the following statement about the bryophyte zygote வந்து பாத்தீங்கன்னா இதுல கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் it is the produce multicellular body is called the sporophyte. in bryophyte the sporophyte அப்படின்னு கேக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா the nutritionally dependent on the gametophyte. அடுத்த ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன் ஆர்கிகோனியம் இன் bryophyte டைபிக்கலி என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஷேப் கேக்குறாங்க. ஆக்சுவலா ஷேப் பேஸ் பண்ணி தான் கேக்குறாங்க. ஃபிளாஸ்க் ஷேப். வாட் இஸ் த நேச்சர் ஆஃப் த மேல் கேமெட் ஆந்த்ரோசாய்ட்? இது நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பை பிளஜலேட் அண்ட் மொட்டைல். அடுத்தது ஜைகோட்ல வந்து எது கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து produce multicellular body is called the sporophyte. இதுதான் நம்ம கரெக்ட். sporophyte எனப்படும் ஒரு பல செல் உடலை வந்து நமக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து bryophyte in sporophyte பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஆக்சுவலா நியூட்ரிஷனலி டிபெண்ட் அப்பான் த gametophyte. இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். மெயின் பிளான்ட் பாடி ஆஃப் ரிக்ஸியா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது gametophytic. இல்ல இதுல 48. ஆமா gametophytic தான். ஆன்சர் வந்து gametophytic. rhizoid of the Rixia typically வந்து பாத்தீங்கன்னா unicellular and unbranched. அடுத்து sporophyte of Rixia consist of only sporophyte பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா capsule only. Rixiaவுல என்ன இருக்கும்னா capsule மட்டும்தான் இருக்கும். மூணுமே இருந்தா அது Marchantia. ரிக்ஷாவில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேப்சூல் மட்டும்தான் இருக்கும். ஒன்லி கேப்சூல். அடுத்தது 51வது क्वेश्चन பாருங்க. which is following species Rixia aquatica Rixia flutans? இது ஆல்ரெடி நமக்கு UGTRP ல क्वेश्चन கேட்டிருக்காங்க. UGTRP ல கேட்ட क्वेश्चन.
அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாட்டர் இஸ் a necessary for fertilization Rixia because என்ன காரணம்னா the male gamete androzoid motile and flagellated. நகரக்கூடியதா நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா காணப்படும். அடுத்து மெயின் பிளான் பாடி ஆஃப் ரிக்ஸியா அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா கேமிட்டோபைட்டிக் தான். அடுத்து 54 பாருங்க. which period is the earliest known as a definitive bryophyte fossil sporogenetics experience? எந்த காலகட்டத்துல இருக்கு? இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருந்தோம். எந்த காலகட்டம் அப்படின்னா டிவோனியன் காலகட்டம். அடுத்து டியூபர்குலோடர் ரைசாய்டு, டியூபர்குலேட்டட் ரைசாய்டு ரிக்ஸியா கேரக்டர் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பெக் லைக் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் அவுட் க்ரோத், சரிங்களா? ஆணி போன்ற உள் வளர்ச்சிகளை வந்து நமக்கு இந்த டியூபஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கங்க. இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டது கிடையாது. அடுத்தது ஸ்போரோபைட் ஆஃப் ரிக்ஸியா கன்சிஸ்ட் ஆஃப், இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். என்ன அப்படின்னா ஒன்லி கேப்சூல். அடுத்து 57 செக்ஸ் ஆர்கன் ரிக்ஸியா ஃபவுண்ட் இன் அப்படின்னு கேட்கிறாங்க. எந்த இடத்துல ரிக்ஸியாவில் செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து மிட் டார்சல் க்ரூப், நடு முதுகு பள்ளத்துல தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ரிக்ஸியாவோட செக்ஸ் ஆர்கன்லாம் புதைந்து காணப்படும். அடுத்த கொஸ்டின், which pigment responsible for violet color in Rixia scales அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இது ஒரு வித்தியாசமான கொஸ்டின். இது கேட்கலாம், பார்த்து வச்சுக்கோங்க. ஆன்சர் வந்து ஆந்தோசைனின் அப்படிங்கிற ஒரு நிறமி வந்து காணப்படுகிறது. அதே மாதிரி which structure absent in Sporophyte Rixia? Sputschita. கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கொஸ்டினை எப்படி வேணா மாத்தி மாத்தி கேட்கலாம். சரிங்களா? நீங்க எந்த மாதிரி கேட்டாலும் கான்செப்டை வந்து கரெக்டா மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். புரியுதுங்களா? பாருங்க, நமக்கு கேப்சூல் அப்படிங்கிற விஷயம் கேப்சூல் மட்டும்தான் இருக்கு. இதுல வந்து எது ஆப்சென்ட் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்க. நமக்கு வேற என்ன கொஸ்டின் கேட்கலாம்? கேப்சூல் மட்டும் காணப்படக்கூடிய ஒரு பிரியோபைட் தாவரம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். எப்படி வேணா மாத்தி மாத்தி கேட்கலாம். நம்ம கான்செப்ட் என்னன்னா ஃபுட் சீட் ஆப்சென்ட், கேப்சூல் பிரசன்ட். இதை வச்சு நம்ம எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். இந்த இடத்துல நம்ம கன்ஃபியூஸே ஆகக்கூடாது. அடுத்து ரைசாய்டு. ரைசாய்டு பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா யூனிசெல்லுலார், போத் ஸ்மூத் வால்ட் அண்ட் டியூபர்குலேட்டட், ரெண்டுமே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்குது. அடுத்து 61வது கொஸ்டின் பாருங்க. How are the spores primarily disposed in Rixia அப்படின்னு கேட்குறாங்க. ரிக்ஸியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா by gradual death and decay of the thallus. தாலஸின் படிப்படியான இறப்பு மற்றும் சிதைவின் மூலம் என்ன பண்ணுது அப்படின்னா அதுல இருந்து நமக்கு ஸ்போர் வந்து வெளிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது which method not a typical method for vegetative reproduction? இப்ப இதுல நமக்கு எது வராது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரிங்களா? ஆக்சுவலா வந்து நமக்கு அவங்க கேட்டிருக்கிறது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இல்ல அப்படின்னு கேட்கறாங்க. பிராக்மெண்டேஷன், டியூபர், ஜெம்மா, அட்வென்சிஸ், பிரான்ச்சஸ், இதுல எது கரெக்டா ஆன்சர் வரலாங்க? ஜெம்மா ஃபார்மேஷன். ஜெம்மா ஃபார்மேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வரும். இது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் இல்லைங்களா? வேற என்ன ரீப்ரொடக்ஷன்ல வருதுங்க? பிராக்மெண்டேஷன். கேரக்டர். அப்ப ரிக்ஸியாவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கேரக்டர் கிடையாது. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஜெம்மாவும் அது ஒரு வகையான ரீப்ரொடக்ஷன் பேஸ் பண்ணி தானே வருது அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திங்க் பண்ணுவோம். அவங்க கேட்டிருக்கிறது ரிக்ஸியாவுக்கு. சரிங்களா? அப்ப ரிக்ஸியாவுக்குங்கும் போது ஜெம்மாங்கிற கேரக்டர் இங்க இல்ல. ஓகேங்களா? வெரி குட். இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். அடுத்தது 63. What is the structure help in Rixia survive adverse condition to the regenerate later அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சூழ்நிலையை வந்து எப்படி தாங்கிட்டு அது சர்வை ஆகுது
அப்படிங்கறத பேஸ் பண்ணி கேக்குறாங்க. பொதுவா டியூபர்ஸ், பர்சிஸ்டன்ட் ஹெர்ப்ஸ், நிலைத்த நுனி பகுதிகள், இதை வச்சு தான் என்ன பண்ணுது அப்படின்னா சர்வை ஆகுதான். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து 64 பாருங்க. இன் ரிக்ஸியா how does fragmentation lead to new plant? ரிக்ஸியாவில் துண்டாதல் எவ்வாறு புதிய தாவரங்களை உருவாக வழிவகுக்கிறது? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின். ஆக்சுவலா வந்து older parts decay and growing tips, அதாவது நுனி பகுதி, detach to form new individual, பழைய பாகங்கள் சிதைந்து வளரும் முனைகள் பிரிந்து புதிய உயிரினங்கள் வந்து பாத்தீங்கன்னா உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 65வது கொஸ்டின். Which of the following is a form asexual reproduction in Rixia? சரிங்களா? இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னா fragmentation, துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. 66 most common method of vegetative reproduction in Rixia அப்படின்னு கேட்கிறாங்க. most common வந்து பாத்தீங்க அப்படின்னா fragmentation, துண்டாதல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் முக்கியமான ஒரு பண்பு. 67 பாருங்க. In Rixia, adventitious branches for vegetative propagation develop in அப்படின்னு கேட்கிறாங்க. பக்கவாட்டு கிளைகள் எதன் மீது உருவாகிறது ரிக்ஷியாவில் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து வென்ட்ரல் சர்ஃபேஸ். சரிங்களா? இதுல வந்து இந்த கவட்டு கிளைத்தல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பக்கவாட்டு கிளைகள் இதெல்லாம் வந்து வெஜிடேட்டிவ் ப்ரொடக்ஷன் எங்கன்னா வென்ட்ரல் பிளேஸ்ல தான் உருவாகுது. சரிங்களா? டார்சல் பிளேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அதெல்லாம் எம்பிடட் ஆன் தி செக்ஸ் ஆர்கன்ஸ். அந்த செக்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாமே புதைந்து காணப்படும் டார்சல் பிளேஸ்ல. வென்ட்ரல்னா கீழ்பகுதி, டார்சல்னா மேல் பகுதி. ரைசாய்டுகள்லாம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. ரைசாய்டுகள்லாம் எங்க இருக்குனாலும் வென்ட்ரல் பிளேஸ்ல தான் ரைசாய்டுகள்லாம் இருக்கும். இந்த சேமிப்பு எல்லாமே வந்து நமக்கு வென்ட்ரல் சர்ஃபேஸ்ல தான் நமக்கு இருக்கும். அடுத்து which species Rixia reproduce vegetative through the tubers உருவாக்கக்கூடிய தாவரங்களுக்கு உதாரணம் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து Rixia discolor. இதை நோட் பண்ணிங்க. Rixia discolor, Rixia himalis இது எல்லாமே கிழங்கு வகை மாதிரி தோற்றுவிக்கும். Vegetative reproduction through the rhizoid is observed in which species அப்படின்னு கேட்கிறாங்க. ரைசாய்டுகள் மூலம் தாவர இனப்பெருக்கம் எந்த ரிக்ஸியா தாவரத்துல காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்ஸியா கிளாக்கா. இதை நோட் பண்ணீங்க. ரைசாய்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மூலியமா இனப்பெருக்கம் நடக்கக்கூடியதுன்னா ரிக்ஸியா கிளாக்கா. அடுத்து which type of sexual reproduction occur in Rixia அப்படின்னு கேட்கிறாங்க. ஐசோகேமியா, அனைசோகேமியா இந்த மாதிரி கேட்கும் பொழுது பொதுவா ஊகேமி தான். ஊகேமி, மொட்டைல் ஸ்போம், நான் மொட்டைல் எக்கு. நகரும் விந்தணுக்கள், நகராத முட்டை இரண்டுமே நமக்கு காணப்படும். The male reproductive organ in Rixia is called அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு சிம்பிளா சொல்லிடலாம். என்ன அப்படின்னா ஆந்த்ரிடியா. அடுத்து 72. What is the role of water Rixia sexual reproduction? சரிங்களா? முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல allow to sperm to swim to egg, விந்தணுக்கள் முட்டையை நோக்கி நீந்தி செல்ல அனுமதிக்கிறது. ரிக்ஸியாவோட ஸ்போரோபைட் பேஸ் பண்ணி கேட்கிறாங்க. ரிக்ஸியாவோட ஸ்போரோபைட் கேட்டாங்கன்னா சிம்பிள் ஸ்போரோபைட். ரிக்ஸியாவோட ஸ்போரோபைட் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா சிம்பிளா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து எம்பிடட் இந்த கேமெட்டோபைட்டிக் அண்ட் டிபெண்டன்ட். ஸ்போரோபைட்டுங்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி என்ன பண்ணோம் அப்படின்னா கேமெட்டோபைட்டை நம்பி தான் ஸ்போரோபைட் இருக்கும். What stage began to the after the fusion male and female gamete in Rixia? அதாவது ரிக்ஷியாவின் ஆண் மற்றும் பெண் கேமெட்டின் இணைப்பிற்கு பிறகு எந்த நிலை தொடங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸ்போரா, ஜைகோட்டா, கேமிட்டோபைட்டா, ஆந்த்ரிடியமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுல என்ன ஃபார்ம் ஆகுனா ஆண் பெண் இணைஞ்சதுக்கு அப்புறம் ஜைகோட், அதாவது 2n கண்டிஷன் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா உருவாகும். Where is the sex organ typically located on the Rixia thallus அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? ரிக்ஸியாவோட பால் உறுப்புகள் பொதுவாக எங்கு அமைந்துள்ளது
அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பி. இன் மீடியன் grow on the dorsal surface. சரிங்களா, இந்த கொஸ்டின் முன்னாடியே உங்களுக்கு சொன்னேன். செக்ஸ் ஆர்கன் பொறுத்த வரைக்கும் எங்க புதைந்து காணப்படும்னா மேல் புறத்துல தான் புதைந்து காணப்படும். இந்த சேமிப்பு ரைசாய்டு எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா கீழ்ப்புறத்துல காணப்படும். டார்சல் அப்படின்னா மேல் பகுதி, வென்ட்ரல் அப்படின்னா கீழ் பகுதி. which is the following dioecious அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா ரிக்ஸியா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த நமக்கு மோனோசியஸ் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. மார்க்கென்ஷியாவும் பாலிட்ரைக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டயோசியஸ் பேஸ் பண்ணி வரும். இதுல எந்த பீசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ஸியாவில் வந்து நமக்கு டயோசியஸ் கேரக்டர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ரிக்ஸியா டிஸ்காலர்ல தான் நமக்கு டயோசியஸ் கேரக்டர் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கங்க. The first cell of the sporophyte generation in Rixia. இந்த கொஸ்டின் கேட்கலாம். ரிக்ஸியாவுல ஸ்போரோபைட் ஜெனரேஷன்ல முதல் செல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா சைகோட் தான் ஃபர்ஸ்ட் செல். அடுத்து வாட் ஆர் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செக்ஸ் ஆர்கன் டெவலப்மெண்ட் ஆஃப் ரிக்ஸியா. எந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருக்கும், அதாவது ரிக்ஸியாவில் பாலுறுப்புகளின் வளர்ச்சி வரிசை முறை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அடிப்பகுதி நோக்கிய வரிசையா, நுனிப்பகுதி நோக்கிய வரிசையா, ரேண்டமா இருக்கா, அல்லது சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு சொல்லுவாங்க, மையத்திலிருந்து வெளிநோக்கிய முறையா. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். ஆக்சுவலா இது வந்து அக்ரோபீட்டல் ஆர்டர், நுனி நோக்கிய வரிசையில் என்ன பண்ணும் அப்படின்னா இது காணப்படும். ஃபெர்டிலைசேஷன் ரிக்ஸியா ஸ்ட்ரிக்ட்லி ரெக்வயர்ட். கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா நமக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரசன்ஸ் ஆஃப் வாட்டர். தண்ணி இல்லைன்னா ஃபெர்டிலைசேஷனே இல்லை. அடுத்தது ஜாக்கெட் ஆஃப் த ரிக்ஸியா இன் ஸ்போரோபைட். சரிங்களா, ஜாக்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கவச உரை முக்கியமானது. சரிங்களா, இந்த மாதிரி கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம்னா காராவிலையும் பார்க்கலாம். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்னா எவல்யூஷனரியா பார்க்கும்பொழுது காராவுக்கும் பிரியோஃபைட்டுக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். இதுல பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஜாக்கெட் அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், நடத்தும் போது நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நானு. சிங்கிள் மலட்டு, சரிங்களா, ஒற்றை மலட்டு அடுக்கு வந்து பாத்தீங்கன்னா காணப்படும். இறுதியில என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஸ்போர் எல்லாம் வெடிச்சு இந்த எல்லாம் பிடிச்சி எல்லாம் வெளியே போகும்போது அதெல்லாம் மறைஞ்சு போயிடும். இதை நோட் பண்ணீங்க. இது கேட்கலாம். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். இந்த ஆர்கிகோனியம் ஆஃப் ரிக்ஸியா நம்பர் ஆஃப் த நெக்கனால் செல்ஸ். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் ஆல்ரெடி இதை பேஸ் பண்ணி நம்ம ஆப்லயும் நான் கொடுத்துருக்கேன். இதை நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லியிருப்பேன். ரிக்ஸியாவில் எத்தனை இருக்குது, மார்க்கென்ஷியாவில் எத்தனை இருக்கு, அதே மாதிரி உங்களுக்கு ஆந்தோசிராஸ்ல எத்தனை, புனேரியாவில் எத்தனை, பாலிட்ரைக்கத்தில் எத்தனை, எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தனியாக டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருக்கேன். இது நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் வந்து 2015 பிஜி எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 4 to 6 நெக்கனால் செல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிக்ஸியாவில் காணப்படும். அப்போ இங்கே எக்ஸாக்டா எது ஆன்சர் வருது அப்படின்னா 4 to 6 வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். அடுத்து 82 பாருங்க. which statement about ரிக்ஸியா ஆந்த்ரீடியாவை பொறுத்த வரைக்கும் கரெக்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க கேட்கக்கூடியது எக்ஸாக்டா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க ஆந்த்ரீடியாவை தான் கேட்கிறாங்க. அப்ப ஆந்த்ரீடியா பேஸ் பண்ணி கேட்கும்போது the develop on the same thallus archegonia. சரிங்களா, மோனோசியஸ். ஏன்னா ரிக்ஸியாவை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரிக்ஸியாங்கிறது மோனோசியஸ். அப்ப என்ன பண்ணோம், சேம் தாலஸ்ல தான் நமக்கு வந்து ஆர்கிகோனியம் ஆந்த்ரீடியா ரெண்டுமே உருவாகுது. அடுத்து 83வது கொஸ்டின் பாருங்க. the male gamete anthrozoid ரிக்ஸியா. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டது கிடையாது, கேட்கலாம். ஆக்சுவலா வந்து பைஃப்ளஜெல்லேட் எத்தனை ஃப்ளஜெல்லா இருக்கு அப்படின்னா 2 கசைகளை கொண்டது. அடுத்தது ரிக்ஸியா ஆந்த்ரீடியா அண்ட் ஆர்கிகோனியா டெவலப் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் அக்ரோபிட்டல் சக்சஷன் எங்கர் டு த நியர் அபிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்ன வரிசையில இருக்குன்னா இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அக்ரோபீட்டர், சரிங்களா, என்ன நுனி நோக்கிய வரிசையில வந்து நமக்கு காணப்படும். அடுத்து 85 பாருங்க. வாட் இஸ் a ஷேப், ஆர்கிகோனியத்தோட ஷேப் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். இது வந்து ஃபிளாஸ்க் ஷேப். அடுத்து வேர் த ஆர்கிகோனியா லொகேட்டட் இன் ரிக்ஸியா அந்த தாலஸ்.
இப்போ நமக்கு ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா செக்ஸ் ஆர்கன் அப்படிங்கிற கேரக்டர் வந்தாலே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், டார்சல் சர்ஃபேஸ் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அப்ப இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இதே ரைசாய்டுன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, ஸ்டோரேஜ் ரீஜன் கொடுத்துருந்தாங்கன்னா வென்ட்ரல் சர்ஃபேஸ்க்கு நீங்க போயிடணும். செக்ஸ் ஆர்கன் கேட்டானே நமக்கு என்ன பண்ணிடணும்னா, கேட்டாங்க அப்படின்னா உடனே டார்சல் சர்ஃபேஸ்க்கு போயிடணும். அடுத்து 87 பாருங்க. which part of the archegonium contain the egg cell அப்படின்னு கேட்கிறேன். ஆர்கிகோனியத்தின் எந்த பகுதியில் முட்டை செல் உள்ளது? இது நான் நடத்தும் போது தெளிவா அந்த டயக்ராமோட நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? கவர் செல், மூடி செல் எத்தனை? மூடி செல் வந்து நம்ம 4 செல் அப்படின்னு பார்த்தோம். சரிங்களா? வென்ட்ரகனால் செல்ஸ் எத்தனை இருக்கு, வென்ட்ரல் செல்ஸ் இருக்கு, நெக்கனால் செல்ஸ் எத்தனை இருக்கு, இது எல்லாமே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்போம். கீழே ஒரு சின்ன ஒரு கைப்பிடி மாதிரி இருக்கும், ஸ்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. சரிங்களா? அப்ப எக்ஸெல் எங்க இருக்கு அப்படின்னா வென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியதுல தான் வந்து நமக்கு முட்டை செல் உள்ளது. இதை நோட் பண்ணீங்க. இந்த மாதிரி क्वेश्चंस கேட்பாங்க. அடுத்து 88 பாருங்க. how many eggs does a single archegonium typically produce in Rixia அப்படின்னு கேக்குறாங்க. ரிக்ஷியாவில் ஒரு ஆர்கிகோனியம் பொதுவாக எத்தனை முட்டைகளை உற்பத்தி செய்கிறது? சரிங்களா? அப்ப ஆக்சுவலா வந்து நமக்கு ஒரே ஒரு எக்ஸெல்ல தான் நமக்கு என்ன பண்ணணும்னா உற்பத்தி பண்ணணும். இதையும் நோட் பண்ணிக்கணும். இதுவும் நமக்கு என்ன பண்ணலாம்னா கேட்கலாம். அடுத்தது the neck of the Rixia archegonium typically contain how many neckanal cells அப்படின்னு கேட்கறாங்க. இதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இது கேட்ட கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு 4 to 6 இது 2015 PGTRP எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ரிக்ஷியாவில் ஆர்கிகோனியத்தில் உள்ள வென்டர் கால்வாய்ஸலோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு வந்து ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். இந்த கொஸ்டின் வரைக்கும் கேட்டதில்ல, கேட்கலாம். அடுத்து மார்க்கன்ஷியா கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நோட் பண்ண வேண்டியது மார்க்கன்ஷியா. லாஸ்ட் பிஜிடிஆர்பில கூட மார்க்கன்ஷியா பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதுல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. இதுல பாருங்க, இட் இஸ் a sporopate லேக் ஃபுட் ஷீட் அண்ட் ஷீட்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எல்லாமே இருக்குது இதுல, அதனால இது வராது. இது மோனோசியஸ் ஆனா கிடையாது, இது டையேசியஸ். அப்ப இது வராது. இது டையேசியஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்டிரோஸ்போரஸ் ப்ரொடியூசர் டூ டிஃபரண்ட் டாஸ்க் ஃபோர்ஸ். இப்ப இதுவா இதுதான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதுல வந்து 2 டைப் ஆஃப் ஸ்போர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது கேரக்டர்லாம் யாருக்கான கேரக்டர்னா, இது வந்து டெரிடோஃபைட்டுக்கான ஒரு கேரக்டர். அப்ப இந்த இது வராது. அப்ப ஆன்சர் எது வரும் அப்படின்னா இதுதான் வரும். சரிங்களா? அப்ப ஆன்சர் வந்து நமக்கு மெயினா இதெல்லாம் மார்க்கன்ஷியாவை பேஸ் பண்ணி கிடையாது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம மார்க்கன்ஷியா தெளிவா எல்லாம் படிச்சிருந்தாதான் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து ரிக்ஷியா ஃப்ளூட்டன்ஸ் காமன்லி எந்த மாதிரி பாசி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இது வந்து நமக்கு பாக் மாசா, கிறிஸ்டல் வாட்டா, லிவர் வாட்ஸா, ஏன்னா இது ரிக்ஷியா ஃப்ளூட்டன்ஸ் சொல்லக்கூடியது நீர்ல இருக்கக்கூடிய ஒரு தாவரம். ரியல்லா 2019 கேட்டிருந்தாங்க. அதாவது சப்மெர்ஜ்ட் தண்ணிக்குள்ள வந்து மூழ்கி காணப்படும் அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ரிக்ஷியா ஃப்ளூட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தாவரத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிறிஸ்டல் வாட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது பொரெல்லா. பொரெல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு which class of bryophyta கேட்குறாங்க. பொரெல்லா பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுவும் ஹெப்பாட்டிக் ஆப்சிடாவில் வரக்கூடியதான், லிவர் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடியதான். The plant body of பொரெல்லா ஆக்சுவலா வந்து நமக்கு நிறைய கேரக்டர், மார்க்கன்ஷியாவோட கேரக்டர் நிறைய என்ன பண்ணும் அப்படின்னா பொரெல்லாவில் அடாப்ட் ஆகும். அதனால இதை நம்ம என்ன பண்ணணும்னா தெளிவா பார்த்து தான் ஆன்சர் பண்ணணும். இதுல பொறுத்த வரைக்கும் லீஃபி கேமிட்டோபைட் வித் ஸ்டெம் லைக் அண்ட் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர். பொரெல்லா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா லீஃபி கேமிட்டோபைட், ஸ்டெம் மாதிரி லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 95வது क्वेश्चन பாருங்க. How many rows of the leaves are typically found on the stem of பொரெல்லா? எத்தனை வரிசை இலைகள் காணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல the 2 dorsal 1 ventral
2 மேல் பகுதி 1 கீழ் பகுதியில் அரேஞ்ச் மொத்தமா எத்தனைனா 3 வரிசை இருக்கும். இதை நோட் பண்ணீங்க. இது வரைக்கும் இந்த கொஸ்டின் கேட்டதில்ல, கேட்கலாம். அடுத்தது ஸ்மாலர் வென்டர் லீஸ் பொரெல்லா இஸ் கால்ட், என்ன பேரு அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு ஆல்ரெடி நமக்கு யூஜிடிஆர்பில இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆம்பிகெஸ்ட்ரா. ஸ்மாலர் வென்டர் லீவ்ஸ்க்கு என்ன பேருனா நமக்கு ஆம்பிகெஸ்ட்ரான்னு சொல்லக்கூடியது. எத்தனை இருக்கும் அப்படின்னா ஒன்னே ஒன்று மட்டும்தான் இருக்கும். வென்ட்ரல் பகுதியில் 1 இருக்கும், டார்சல் பகுதியில் 2 இருக்கும். சரிங்களா, அதுக்கு பேரு தான் ஆம்பிகெஸ்ட்ரா. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டினுங்க, முக்கியமான கொஸ்டின். இப்ப கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கலாம். மொத்தம் எத்தனை வரிசை அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்கன்னா 3. டார்சல்ல எத்தனை இருக்கும், வென்ட்ரல்ல எத்தனை இருக்கும்னு கேட்பாங்க. டார்சல்ல 2, வென்ட்ரல்ல 1. அந்த 1க்கு பேரு தான் ஆம்பிகெஸ்ட்ரா. பொரெல்லா இஸ் a dioecious. ஓகே, அப்ப மார்க்கன்ஷியாவோட கேரக்டர் தான் வருது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதாவது மார்க்கன்ஷியாவுக்கு என்ன இருக்கோ அதே தான் வருது. அப்ப பொரெல்லானா நமக்கு டயசியஸ். சரிங்களா, ரிக்ஸியானா மோனோசியஸ். ஆனா அதுவும் நமக்கு லிவர் பேர்ட்ஸ்ல தான் வருது. சரிங்களா, மார்க்கன்ஷியாவும் பொரெல்லாவும் மட்டும் என்னவா இருக்குன்னா டயசியஸா இருக்கு. இதை பார்த்து வச்சுங்க. இதை நமக்கு பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. 97 இது வந்து பாத்தீங்க அப்படின்னா the male and female reproductive organ different plant, அதனால தான் dioecious. 98 பொரெல்லா பொறுத்த வரைக்கும் கரெக்டானது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இலட்டஸ் இருக்கிறது, அதே மாதிரி இலட்டர்கள் இல்லை, இலட்டர்கள் நீர் உறிஞ்சுதலுக்கு உதவுகிறது. இலட்டர்கள் வந்து கேமெட்டோபெட்டின் ஒரு பகுதி. அவங்க கேட்கறது சரியான கூற்று எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, இலட்டர் பொறுத்த வரைக்கும் present help in spore disposal. சரிங்களா, ஏன்னா இலட்டஸ் வந்து நமக்கு மார்க்கன்ஷியாவிலையும் பார்க்கலாம், பொரெல்லாவிலும் பார்க்கலாம். அப்ப இது வராது. ஹெல்ப் வாட்டர் அப்சார்ப்ஷன்ங்கிறது தப்பு. இது வந்து இலட்டருங்கிறது கேமெட்டோபைட் கிடையாது. எதோட பார்ட்னா ஸ்போரோபைட்டோட பார்ட். எதோட பார்ட்னு கேட்டாங்க அப்படின்னா ஸ்போரோபைட்டோட பார்ட். சோ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து 99 பாருங்க. வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் பொரெல்லா கேன் பி ஆக்கர் அப்படின்னு கேட்கிறாங்க. வெஜிடேட்டிவ் ரிப்ரொடக்ஷன் பொறுத்த வரைக்கும் பொரெல்லாவில் எது நடக்குது அப்படின்னா இது வந்து ப்ரொக்ரெசிவ் டெத் அண்ட் டிகே ஓல்டர் பார்ட்ஸ் அண்ட் பை ஜெமா. சரிங்களா, நமக்கு வந்து அந்த ஓல்டர் பகுதி எல்லாமே அழிஞ்சு பழைய பாகங்கள் படிப்படியாக இறந்து சிதைந்து நமக்கு என்ன பண்ணோம் ஜம்மாக்கள் மூலம் நடக்குதுங்கிறாங்க. பொரெல்லா பொறுத்த வரைக்கும் லீஃபி டார்சி வென்ட்ரல் ப்ரோஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது, தரையில் படர்ந்து வளர்பவை அப்படின்னு சொல்றாங்க. பொரெல்லா பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எத்தனை ரோனா மொத்தம் 3 ரோ இருக்கும். 2 டார்சல் அப்படின்னா இது வந்து 2 டார்சல் 1 வென்ட்ரல். எதுக்கு ஆம்பிகெஸ்ட்ரான்னு பேருனா வென்ட்ரல்ல இருக்கிறதுக்கு பேர் தான் ஆம்பிகெஸ்ட்ரா. நல்லா நோட் பண்ணீங்க, இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்பாங்க. அடுத்து leaves of Porella is character being அப்படின்னு கேட்கிறாங்க. bilobed with large dorsal lobe and small ventral lobe. பெருசா இருக்கிறது dorsal lobe, ஸ்மாலா இருக்கிறது ventral lobe. rhizoid of Porella அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்த வரைக்கும் unicellular, unbranched and smooth walled. இது நோட் பண்ணீங்க. ஏன்னா இதே தான் மார்க்கன்ஷியா பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணியிருந்தாங்கன்னா லாஸ்ட் பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. The plant of Porella is mostly என்னன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது வந்து டயசியஸ். அடுத்து ஸ்போரோபைட் ஆஃப் Porella different into எல்லாமே இருக்குதுங்க. ஃபுட் சீட்டா கேப்சூல் எல்லாமே என்ன இருக்கு அப்படின்னா மார்க்கன்ஷியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கு. அதே மாதிரி பொரெல்லா பொறுத்த வரைக்கும் இலைட்டஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதோட வேலை என்ன அப்படின்னா வெடிச்சு ஸ்போர்களை வெளியேற்றக்கூடியது. ஒரு பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் ரைசாய்டுன்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து அடி மூலக்கூறுடன் ஒட்டி கொள்ளுது அப்படின்னு சொல்றாங்க. ரைசாவோட முக்கியமான வேலை வந்து ஒட்டி கொள்ளுதல். அடுத்து 108 பாருங்க. Which statement is correct according to the sporophyte in Porella? It is dependent on the gametophyte nourishment and protection. ஏன்னா இதுவுமே யாரை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா கேமெட்டோபைட்டை தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டிபெண்ட் பண்ணி இருக்கு.
எதுக்காக gametophyte டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா உணவுக்காகவும் பாதுகாப்புக்காகவும். How many rows leaves and typically found in Porella? இதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். ஆக்சுவலா எத்தனை ரோஸ் வரும் அப்படின்னா 3 ரோஸ் வரும். எத்தனை வரிசை அப்படின்னா மொத்தமா 3 வரிசை இருக்கு. In Porella, small ventral leaves are special. இதுக்கு என்ன பேருனா Amphichestra. அடுத்தது which type of rhizoid found in the genus of Porella அப்படிங்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு smooth walled only. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Porellaவோட rhizoid பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா smooth wall மட்டும்தான் என்ன பண்ணும் அப்படின்னா அரேஞ்ச் ஆயிருக்கும். The capsule of mature Porella sporophyte dehiscent by capsule mature Porella கேட்கறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் முக்கியமா கேட்கக்கூடியது வந்து மொத்தம் எத்தனை வால்ஸ்னு கேட்கறாங்க. மொத்தம் 4 வால்வ் இருக்கு. Which statement correct according to the sex organ of Porella? அப்ப Porella பேஸ் பண்ணி பார்க்கும்போது இது மோனோசியஸ் கிடையாது, இது டயசியஸ். அதே மாதிரி ஆர்கிகோனியம் பொறுத்த வரைக்கும் டார்சல் பேசிலர் ப்ரொடியூஸ் ஆகுது. நெக் ஆர்கிகோனியம் கன்சிஸ்ட் ஆஃப் 4 rows. ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் அப்படிங்கும்போது எக்ஸாக்டா ஆன்சர் வரக்கூடியது செகண்ட் ஆப்ஷன். ஆந்த்ரோசாய்ட் டைபிக்கலி 5 flagellate. என்னவா இருக்கு அப்படின்னா இரு கசையடை கொண்ட அமைப்பு மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படும். அடுத்து 114 which of the following character feature of the genus Rhiella? இதை நோட் பண்ணீங்க. ரியலா பொறுத்த வரைக்கும் டோட்டலாவே தண்ணிக்குள்ளதான் இருக்கும். ஃபுல்லி அண்டர் கிரவுண்ட் வாட்டர் தான். இது வந்து ஸ்பைரல் விங் லைக் தாலஸ், சுருள் வடிவ இறக்கை போன்ற தாலஸ் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இதை நோட் பண்ணி. which character is common to all bryophyte including Rhiella அப்படின்னு சொல்லக்கூடியது. Rhiella பொறுத்த வரைக்கும் requirement of water for fertilization. யாரா இருந்தாலும் அங்க பொதுவான ஒண்ணு. What structure do they use for anchorage and absorption? அவை நிலநிறுத்தத்தை உறிஞ்சுவதற்கு எந்த அமைப்புகளை பயன்படுத்துகிறது அப்படின்னு கேக்குறாங்க. பொதுவா பொறுத்த வரைக்கும் rhizoid வந்து unicellular or multicellular. What is the dominant free living photosynthetic plant body in the life cycle of bryophyte like Rhiella அப்படின்னு கேக்குறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் பொதுவா நமக்கு gametophytic thallus or leafy stage. அடுத்து 118வது பாருங்க. Bryophyte or non-vascular plant. What does the means for water and nutrient transport? அப்படின்னா இதுல வந்து lake specialized tissue for transport. அவை வந்து போக்குவரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு திசுக்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம பாலிட்ரைக்கம் பூனியாரியா எல்லாம் பார்க்கும்போது தான் இந்த லெப்ட்ரோம் ஹைட்ரோம் அந்த மாதிரி கேரக்டர் எல்லாம் வரும். இங்கெல்லாம் அது எதுவுமே கிடையாது. Rhiella reproduce asexually through the structure is called gemma. What is the primary function of gemma அப்படின்னு கேக்குறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் asexual reproduction. அடுத்த 120வது क्वेश्चन பாருங்க. To which order of bryophyte does the genus Rhiella எதுக்கு கீழ வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா இது எதுக்கு கீழ வருது அப்படின்னா Spirocarpales அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு கீழ தான் நமக்கு வந்து Rhiella வருது. அடுத்து which of the following unique morphological feature of Rhiella? பொதுவான Rhiella-வோட ஒரு பணி என்ன அப்படின்னு மாதிரி கேக்குறாங்க क्वेश्चन. இதுல பொறுத்த வரைக்கும் a single cell layer dorsal wing ஒற்றை செல் அடுக்கான முதுகுப்புற இந்த சிறகு அப்படிங்கிற வார்த்தை வந்துச்சுனாலே Rhiella-ல வருது. இதை நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து 122 பாருங்க. Rhiella is the only number of the spirocarpals that contain. அதுல என்ன இருக்கு அப்படின்னா ஆயில் செல்ஸ் இருக்குதுங்க. முக்கியமான ஒரு பண்பு. அடுத்து what is the typical habitat of Rhiella? இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு submerged in seasonal bond. பருவ காலங்களில் மூழ்கி இருப்பது. இதுதான் கேட்ட क्वेश्चन. இதை நோட் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்து 2019 பிஜி எக்ஸாம்ல இந்த क्वेश्चन கேட்டிருந்தாங்க.
அடுத்து 124 the real of the female sex organ archegonia are protected by structure is called ஆக்சுவலா பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்வலுக்கர். the dorsal wing of reala helicopyla reala helicopyla கேரக்டர் என்னன்னு கேக்குறாங்க. இதுல பொறுத்த வரைக்கும் நமக்கு முக்கியமான இதுல வந்து helicoid or spirally twisted எப்படி இருக்கு அப்படின்னா நமக்கு சுருள் வடிவம் அல்லது சுழல் போல் முறுக்கப்பட்டு காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து 126 பாருங்க. What is the character symbiotic relationship in Anthoceras? இது அதோட நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கும்போது non-stop mucilage cavity in slime. இதுவும் நமக்கு வந்து 2021ல கேட்ட கொஸ்டின். அடுத்து 127 பாருங்க. The sporophyte Anthoceras distinct அப்படின்னா தெளிவான என்ன அமைப்பு காணப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இதை பொறுத்த வரைக்கும் root intercalary zone and the capsule no seta. Anthocerasல பொறுத்த வரைக்கும் என்ன கிடையாதுன்னா சீட்டா அப்படிங்கிற அமைப்பு கிடையாது. அடுத்து which feature is absent in Anthoceras of thallus அப்படின்னு கேக்குறாங்க. எந்த பண்பு இல்ல அப்படின்னா midrib and air chamber அப்படிங்கிறது கிடையாது. ஆனா இந்த பண்பை நம்ம எதுல பார்க்கலாம் அப்படின்னா air chamber அப்படிங்கறத வந்து மார்க்கென்ஷியாவில் நம்மளால பார்க்க முடியும். அடுத்து 129 பாருங்க. What is the function of cell inner layer of the Anthoceras in capsule wall? அப்படின்னா photosynthesis fluorenchyma cell. What is the function of the cell inner layer of Anthoceras in capsule wall? னா முக்கியமான வேலை வந்து photosynthesis. இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து 130 பாருங்க. Anthoceras exhibit which a life cycle pattern. இதுல பொறுத்த வரைக்கும் haploid dominant gametophytic dominant. இதை நோட் பண்ணீங்க Anthoceras பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, இதை பார்த்து வச்சுங்க. அது ஆக்சுவலா 130 வரைக்கும் இருக்கட்டும். மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அடுத்த கிளாஸ்ல நோட் பண்ணிக்குவோம்.